மார்னிங், ஹேப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வந்து கன்சிஸ்டன்சி பத்தியும், ஸ்மால் திங்ஸ் எப்படி உங்கள பெரிய டிஃபரன்ஸ் பண்ணுங்கிறத மேத்தமேட்டிக்கலா சொல்லணும்னு நெனச்சேன். அதாவது டூயிங் நத்திங் அட் ஆல் வெர்சஸ் மேக்கிங் ஸ்மால் சேஞ்சஸ். அதாவது கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். சப்போஸ் நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணலன்னா 1ன்னு வச்சுப்போம். அந்த 1யே திரும்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அத 365 இயர்ஸ்க்கு நான் எக்ஸ்பொனென்ஷியல் பண்ணி போட்டேன்னா, திரும்பி அது 1 ரேஸ் டு தி பவர் ஆஃப் 1 1 தான். 1 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1. 1 இன்டு 1 இன்டு 1 இன்டு 1 திரும்பி 1. ஸோ, அதனால ஒண்ணுமே சேஞ்சே இருக்காது. இந்த 1ங்கிறது இஸ் டூயிங் நத்திங் ஆல் த்ரூ தி இயர். ஏன்னா 0 போட முடியாது. 0 போட்டா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதனால தான் 1. 1 இன்டு 1 1. 1 இன்டு 1 இன்டு 1 1. 1 இன்டு 1 இன்டு 1 இன்டு 1 இன்டு 1 365 டைம்ஸ் போட்டாலும் 1 தான். அதே நீங்க 1% எஃபோர்ட் போடுறீங்க. எவ்ரிடே 1% இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா, அந்த 1% மட்டும் தான் நீ டெய்லி 1% ஏத்த சொல்லணும். எக்ஸ்ட்ரா 1% அந்த எக்ஸ்ட்ரா 1% 1ஓட எக்ஸ்ட்ரா 1% கன்சிஸ்டன்ட்டா 365 டேஸ் அத பண்ணீங்கன்னா, வந்து ஆன்ஸர் வந்து 1.01 ரெய்ஸ்ட் டு தி பவர் ஆஃப் 365. அதாவது 1.01 இன்டு 1.01 இன்டு 1.01 அப்படி பண்ணீங்கன்னா 37.7% உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ 100 டேஸில் 1ங்கிறது 2ஆவே போயிடும். எவ்ரி டே பண்ணீங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ளே 3க்கு போயிடும். பட் அது வேண்டாம். அந்த 0.1 ஒரு வாட்டி இம்ப்ரூவ் பண்ணி அந்த 1.01 நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போனீங்கனாலே உங்களுக்கு 37 to 38% ரிசல்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1 365 நாள் பண்ணாலும் அதே ஒன்று தான். அந்த 1.01 365 நாள் பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 38% இருக்கும். இந்த 0.01ங்கிறது ரொம்ப டைனி இம்ப்ரூவ்மெண்ட். மேத்தமேட்டிக்கலி நம்ம என்ன சொல்றோம்னா, டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வேண்டாம். ஒரு வாட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் 1% அண்ட் ரிப்பீட்டிங் த சேம் திங். அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை 365 நாள் ரிப்பீட் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு 38% எக்ஸ்ட்ரா ரிசல்ட் கிடைக்கும். இது என்ன சொல்றதுன்னா, டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட்டையே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே 38% வரும். இது மேக்ஸில் என்ன உங்களுக்கு காட்டுதுன்னா, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், வெரி டைனி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டன் ஓவர் பீரியட் ஆஃப் 1 இயர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிசல்ட் காட்டுதுன்னு. இந்த 38%ங்கிறது தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். நீங்கள் அதை எவ்ரிடே 1% இம்ப்ரூவ் 1 இன்ட்டு 1.02 அப்படின்னு போட்டு போனீங்கன்னா எங்கேயோ 100க்கு மேலே போயிடும். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, முன்னாடி நாள் ப்ராக்ரஸுக்கு இது எக்ஸ்ட்ரா பில்ட் ஆகுது. இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது. இதுதான் க்யூமுலேட்டிவ் எஃபெக்ட். அதாவது க்யூமுலேட்டிவ்னா டோட்டல் எஃபெக்ட் ஆஃப் வாட் எவர் வி ஆர் டூயிங் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து பெரிய விஷயமா டெவலப் ஆகும். இது எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் கொடுக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் திருப்பி போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியம் கிரைசிஸ் பெருசாக வந்தது. அப்போ எல்லா ஸ்டாக்கையும் அடித்தாங்க. டிசிஎஸ் 135 ரூபாய்க்கு போச்சு. அன்றைக்கி இன்னும் ஞாபகம் இருக்கு. எல்லாம் நம்பவே முடியல. 135 ரூபாய்க்கு போச்சு. அப்புறம் ஒரு போனஸ் கொடுத்து இன்றைக்கி 65 63 நெட் காஸ்ட்டு இல்லை 67. இன்றைக்கி எனக்கு வெறும் ஒரு டிவிடெண்டே 77 ரூபா. அதை ஆகி இன்றைக்கி வந்து 2008லேருந்து ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 16 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு குவார்ட்டர் டிவிடெண்ட் 77 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் 77 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு. நான் வாங்கினது 65 ரூபா. நான் 65 ரூபாய்க்கு வாங்கினது 4000 ரூபாய் ஆயிடுச்சு. 4000 ரூபாய்க்கு ஆனது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருஷத்தில் டிவிடெண்ட்டே நான் 4000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பேன். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி அந்த 130 ரூபா அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒரு பாக்கெட் சேஞ்ச் மாதிரி இருந்திருக்கும். அந்த ஸ்மால் திங்கை, டைனி திங்கை நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். கரெக்டான சமயத்தில் அந்த டைனி எஃபர்ட்டை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். பட் ஸ்மால் அண்ட் மேனேஜபிள் ஸ்டெப்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் வரும். இதை ஏன் உங்களுக்கு மேத்தமேட்டிக்கலாக பண்ணி காமிச்சேன்னா, இந்த டீ காப்பியில் போடுறது இதுதான். இதுதான் என்னோடய டீ காப்பி பிரின்சிபல். டிஃபன் காப்பி போடுங்க, டிஃபன் காஃபி வாங்குற மாதிரி போடுங்கன்னு சொல்கிறேன்னு. இதுதான் டிஃபன் காப்பி. அன்னன்னைக்கு காத்தால நீங்கள் சரவண பவனில் இருக்கிற காசை ஸ்டாக்கில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. நான் சொல்கிறேன், பர்சனல் அனுபவத்தில் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஆள் குரு தான். 10 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா 1 கோடியா, நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா நான் என்னெல்லாமோ பண்ணணும், இந்த கோடீஸ்வரனை வந்து நான் ஆடத்துக்கு
நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. இந்த கோடீஸ்வரன்ங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. கன்சிஸ்டன்ட்டா அந்த இம்ப்ரூவ்டு திங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த டிஃபன் காஃபிய போட்டுட்டே இருந்தோம்னா, 10 வருஷத்துல அது கோடீஸ்வரன். ஒன்லி திங் அதில வர டிவிடெண்ட்டையும் திரும்பி நீங்க போடணும். நான் வெறும் டிஃபன் காஃபி போட்டேங்க, டிவிடெண்ட்ட சாப்பிட்டேன்னா அது வேற. அப்ப பாதி டிஃபன் காஃபி தான் கிடைக்கும். ஸோ, இத அப்படியே பண்ணிட்டே போனீங்கன்னா, இது மாரி ஆகும். உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, என்னால புஸ்தகமே படிக்க முடியாதும்மா. தினம் 5 பேஜ் படி. 400 பேஜ் புக்கு. 20 நாள்ல 100 பேஜு. 60 நாள்ல 300 பேஜ். 80 நாள்ல புக்கு முடிஞ்சிரும். அதனால ரீடிங் 1 பேஜ் அ டே மீன்ஸ் 1 வருஷத்துக்கு ஒரு புக்காவது படிச்சிருவீங்க. இத நீங்க மறந்துறாதீங்க. ஒரு நாளைக்கு 5 பேஜ் தான் சார் என்னால படிக்க முடியும்னா, அந்த 5 பேஜ் நீங்க கன்சிஸ்டன்ட்டா படிச்சு 0 படிச்சா புக்கே எடுக்க முடியாது. நீங்க 1 பேஜ் படிச்சீங்கன்னா, 1 வருஷத்துல புக்க முடிப்பீங்க. 5 பேஜ் படிச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 பேஜ்னா, 3 மாசத்துலயே அந்த புக்க முடிச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு 1 பேஜ்னா, 12 மாசத்துல முடிப்பீங்க. ஸோ, இந்த ஸ்மால் அண்ட் டைனி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இது. கன்சிஸ்டன்ட்டா டெய்லி எக்சர்சைஸ் 10 நிமிஷத்துக்கு பண்ணீங்கன்னா, 1 வருஷத்துல பயங்கரமா ரிசல்ட் வரும். அதனால தான் இது பெரிய விஷயம். ஒண்ணுமே பண்ணலையா, எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருப்பீங்க. நான் இன்னைக்கு புக்கு தொறக்கவே இல்ல சார் அப்படின்னு விட்டீங்கன்னா, அங்கேயே இருப்பீங்க. ஸோ டூயிங் நத்திங் லீட்ஸ் டூ 0 ப்ரோக்ரஸ். எ ஸ்மால் எஃபர்ட் லீட்ஸ் டூ 40% மோர். இது ஸ்டாக்னேஷனுக்கும் குரோத்துக்கும் டிஃபரன்ஸு. ஸ்டாக்னேஷன்னா என்ன? நீங்க எங்க இருக்கீங்களோ, அங்கேயே இருக்கிறது. அதே சமயத்தில குரோத்னா, அட்லீஸ்ட் 40% இன்க்ரீஸ் பண்றது. இத தான் இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இது ரியல் லைஃப்ல பயங்கர அப்ளிகேஷனா இருக்கும். ஸ்மால் பட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டு, அப்ஸ்கில்லிங் ஆர் இம்ப்ரூவிங் ஒர்க்கு கேன் லீட் டூ சூப்பர் அவுட்கம்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை அத வச்சு ஒரு சென்டென்ஸ் பண்ணி, நோட் பண்ணி வச்சீங்கன்னா, எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு அட்லீஸ்ட்டு 400 வார்த்தை தெரியும். ஒரு சாதாரணமா டீசென்ட்டா இங்கிலீஷ் பேசுறவனோட வொக்காபுலரியே 250 தான். உங்களுக்கு ஒரே வருஷத்துல 365 வொக்காபுலரி வந்துரும். ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை. அதே மாதிரி ரெகுலரா நீங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர பார்த்து சிரிச்சீங்கனாலே அது ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். ஒரு நாளைக்கு 4 பேருக்கு தேங்க் யூ சொன்னாங்களே அது ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். 1 இயர்ல எவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டு பண்றீங்கன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடந்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல உங்க ஹார்ட் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத பாருங்க. இதுல ஈஸியா நான் சொல்ட்டேன். ஆனா, இதுல வந்து பெர்சிஸ்டன்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ விடாமுயற்சியோட எவ்வளோ செய்றீங்க? எவ்வளோ வாட்டி கீழ விழுந்தாலும், திரும்பி அந்த மலைய ஏறணும்னு நெனைக்கிறது தான். அந்த மலைங்கிறது இந்த சின்ன பார். என்ன நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அந்த சின்ன பார திரும்பி திரும்பி நீங்க எவ்வளோ வாட்டி குதிக்க கிராஸ் பண்றீங்கங்கிறது தான் முக்கியம். அதனால பெரிய டாஸ்க்க சின்ன சின்ன பீஸா உடைச்சு, டைனி டாஸ்க்கா பண்ணீங்கன்னா, ஈஸியா ரீச் பண்ணிடுவீங்க. ஒரு நாளைக்கு 1 மைல் நடந்தீங்கன்னா, 150 நாள்ல திருப்பதி போயிடுவீங்க. ஒரு நாளைக்கு 5 மைல் நடந்தீங்கன்னா, 30 நாள்ல திருப்பதி போயிடுவீங்க. ஒரு நாளைக்கு 10 மைல் நடந்தீங்கன்னா, 14 நாள்ல போயிடலாம். அதனால திருப்பதி போறதுங்கிறது கஷ்டம் கிடையாது. நீங்க எந்த ஸ்மால் ஸ்டெப்ப கன்சிஸ்டன்ட்டா எவ்வளோ நாள் பண்றீங்கங்கிறது தான் முக்கியம். நன்றி, வணக்கம். ப்ராக்ரஸ் தான் முக்கியம். பெர்ஃபெக்ஷன் முக்கியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.